ஹை வாங்க, இன்றைக்கி இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி உப்புமா பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற ஒரு அளவு தண்ணி போட்டு 8 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஊறி இருக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். ஜவ்வரிசி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். நான் போட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு உதிரியாக நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் தான் இந்த உப்புமா நல்லா வரும். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது கூட உங்களுக்கு வேணும்னா கேரட் கூட நீங்கள் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசியை உதிர்த்து போட்டுக்கலாம். நல்லா உதிரியாக உதிர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பு போடலை. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஜவ்வரிசி வேகட்டும். அடிப்பிடிக்காத மாதிரி ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஜவ்வரிசி வேகட்டும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி உப்புமா ரெடி.